ஹாய், டே 141 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோமே வந்து உங்களுக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கும். அண்ட் வந்து நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சேலஞ்ச் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். 365 days 365 மூவிஸ். டெய்லி ஒரு மூவி வந்து நம்ம தேட்டரில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு மூவி பார்த்துருக்கோம். அது என்ன மூவின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேலஞ்ச் ஆல்ரெடி சொன்ன 365 daysன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நேற்றே சொல்லியிருப்போம், இந்த மூவிஸ் வந்து பார்த்துட்டே இருக்கும்போது கூலி மூவியும் அது வார் மூவி வந்ததில்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா தேட்டர்ஸ்லையுமே வந்து பெரிய தேட்டர் எல்லாத்துலேயுமே ஸோ அந்த மூவிஸ் தான் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து இப்போ இந்த மாலில் விஆர் மால் அண்டு இந்த ஆம்பா ஸ்கைவன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா 1-2 மூவிஸ் வந்து போயிட்டுருக்கு. பட் எல்லாமே வந்து நம்ம ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கே நம்ம அந்த பார்த்த மூவிஸ் தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்போ லாஸ்ட் 2 days நம்ம வந்து அக்யூஸ்ட் பார்த்தோம். ஸோ அதுவுமே வந்து சரவணான்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தேட்டரில் ஸோ அவங்க போட்டுட்டு இருந்தாங்க, ஆல்ரெடி படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க, மறுபடியும் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மூவியை நம்ம பார்த்தோம். அண்டு நேற்று வந்து மாமரம்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான படம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது 2010 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2010 ரிலீஸ் ஆகிருக்கு மூவி. ஸோ விண்ணை தாண்டி வருவாயா, நம்ம சிம்பு அவர் நடிச்சிருப்பார். ஸோ அந்த மூவி வந்து பார்த்திங்கன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் ரீரிலீஸ் பண்ணவங்க அதை அப்படியே விட்டுட்டு இருக்காங்க பொழுது அந்த எப்போ பார்த்தாலும் அந்த மூவி வந்து நம்ம காமிச்சிட்டே இருக்கும் ஸ்க்ரீனிங்கில். சரி, நானும் வந்து சும்மா எது போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி விட்டுட்டேன். பட் இப்போ நம்மளுக்கு அந்த மூவி தான் வந்து இன்றைக்கி நம்ம டாஸ்க் முடிக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து வேறு எந்த மூவியும் கிடைக்காததுனால விண்ணை தாண்டி வருவாயை தான் வந்து நம்ம இன்றைக்கி போயிருந்தோம். ஸோ நான் கூட வந்து ரொம்ப காலியாக இருக்கும், வந்து சும்மா தேட்டர்லேயே வந்து ஸ்க்ரீன் ஃபில் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினச்சேன். போய் பார்த்தா நம்ம நார்மலாக ஒரு புது படத்துக்கு வர க்ரௌடை விட இந்த படத்துக்கு பார்த்திங்கன்னா அதிகமாகவே வந்துட்டுருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா சேலஞ்சுக்காக மூவி செலக்ட் பண்ணி போயிருந்தோம். பட் உண்மையிலே வந்து இந்த மூவி பார்க்கணுன்றதுக்காகவே வந்து நிறைய பேர் வராங்க. இன்னமும் வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1300 days வந்து ரீரிலீஸ்க்கு அப்புறம், படம் ரிலீஸ் ஆனப்போ இல்லை, இப்போ ரீரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் 1300 days வந்து இந்த மூவி போயிருக்குன்ற மாதிரி வந்து ஒரு இதில் வந்து நான் பார்த்துருந்தேன். ஸோ அப்படி வந்து இந்த படத்தை வந்து இன்னுமே வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளுமே வந்து இப்போ போய் மூவி பார்த்தோம். ஒரு ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்த படம் பார்க்குற மாதிரி ஃபீலே இல்லை நம்மளுக்கு. வந்து படம் ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து ஒரு புது படம் பார்க்குற மாதிரி தான் நம்மளும் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்த மூவி டிவியில் பார்த்துருக்கோம், நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ரிலீஸ் ஆன படம் அது. ஸோ இப்போ நம்ம அது தேட்டரில் பார்க்கும்போது நமக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸும் வந்து கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. ரொம்பவே நல்லாவே இருந்ததுன்னே கூட சொல்லலாம். ஸோ வந்து இது மாதிரி நிறைய படம் வந்து ரீரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நமக்கு வந்து இந்த மூவி வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ஸோ நாளைக்கு வந்து நம்ம என்ன மூவி வந்து பார்க்குறதுன்றது நமக்கு தெரியல. இப்போதைக்கு வந்து ஒரு மூவி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த மூவி தான் நாளைக்கு நம்ம வந்து பார்க்கலான்னு இருக்கோம். ஸோ அதுவுமே வந்து ஷோ எடுத்துட்டாங்கன்னா ஸோ நம்மளுக்கு டோட்டலாக வந்து இருக்காது, படமே இருக்காது, என்ன பண்ணுறதுன்றது தெரில. ஸோ எப்படியாச்சும் அந்த மூவி ஷோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து நாளைக்கும் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் வந்து இந்த மூவி இப்போ இந்த விண்ணை தாண்டி வருவாயா மூவி பற்றி பேசணும் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி அது மூவி வந்து நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது ரிலீஸ் ஆகிருந்தது, தேட்டரில் பார்க்க நமக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ இப்போ வந்து அந்த மூவி ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம தேட்டரில் பார்த்தோம். பார்த்ததில் பார்த்திங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் வந்து ஒன்று தோணுச்சு. இப்போ வந்து அது எப்படின்னா பார்த்திங்கன்னா, இப்போது ஒரு லவ் அண்டு அந்த ரொமான்ஸ் மூவியாக இருக்கும் இந்த படம் பார்த்திங்கன்னா. பட் இதில் வந்து ஒரு லூப் இருக்கும். ஸோ லூப்புன்னு பார்த்திங்கன்னா ஸோ ஒரு விஷயம் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போது ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஸோ அது நம்ம அந்த இன்னொரு இடத்துல பார்க்கும்போது அது திருப்பி மறுபடியும் கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும், ஒரு எண்டே இல்லாமல் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு லூப் வந்து இந்த மூவியில் வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சேன் நான். கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த அரோமலை சாங் முடியும் போது நம்ம சிம்பு வந்து அங்கே நின்று அந்த பிரிட்ஜ் மேலே நின்று பார்ப்பாரு, த்ரிஷா அவங்க வந்து போயிட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்து 2 சீனாக இருக்கும். ஒன்று வந்து அவங்க ஒரிஜினலாக போயிட்டுருப்பாங்க, இன்னொன்று இவர்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஒரு படத்தில் வச்சுருப்பார். அண்ட் வந்து அந்த படம் முடியும் போது அந்த படத்தை படமாக காட்டும் போது ஸோ சிம்பு அண்டு த்ரிஷா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பார்த்திங்கன்னா நாக சைத்தன்யா அண்டு சமந்தா அவங்க 2 பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இவர் வந்து இவரோட ஓன் ஸ்டோரியை வந்து அந்த படமாக எடுத்திருப்பார். இப்போ அவர் அந்த கதைப்படி பார்த்திங்கன்னா டேரக்டர் ஆகிட்டு இருப்பார். ஸோ இப்போ ஒரு டேரக்டர் ஆகி இப்போ இவர் இந்த மாதிரி வந்து அங்கே அமெரிக்காவில் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது த்ரிஷா மேடம் பார்க்குற மாதிரி வந்து ஒரு சீன் எடுத்திருப்பார். ஸோ அதே வந்து அந்த படத்துலையும் அதே மாதிரி தான் நடக்கும். அவர் எடுத்த படத்தில் பார்த்திங்கன்னா நாக சைத்தன்யா அவர் வந்து டேரக்டராக இருப்பார். ஸோ அவர் ஒரு சீன் எடுத்து முடிச்சுட்டு வந்து அங்கே வெயிட் பண்ணும்போது ஸோ அங்கே வந்து இவங்க சமந்தா மேடம் வந்து போகிற மாதிரி இருந்திருக்கும், அப்படி தான் இருந்திருக்கும். இப்போ எனக்கு என்ன டவுட்னா, கௌதம் வாசுதேவன் எடுத்த படத்தில் சிம்பு டேரக்டராக இருக்கார். ஸோ அவர் வந்து நாக சைத்தன்யா வச்சு படம் எடுக்கிறாரு. ஸோ இப்போ சிம்பு அவர் டைரக்ட் பண்ண படத்தில் நாக சைத்தன்யா டேரக்டராக இருக்கார்.
ஸோ இப்போ அவர் யாரை வச்சு அந்த படத்தை எடுத்திருப்பார்? ஸோ இப்போ இந்த கதையை தான் இவர் படமாக எடுத்திருக்காருன்னா, இப்போ அந்த படத்துக்குள்ளே வந்து ஆர்டிஸ்ட் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவர் டேரக்டராக அந்த கிளைமேக்ஸில் வரும்போது, ஸோ அந்த படத்தில் யார் நடிச்சிருப்பாங்க, ஸோ அவர் யார் டேரக்டராக போட்டிருப்பாரு, ஸோ அவர் யார் ஆர்டிஸ்ட்டாக போட்டிருப்பாரு அப்படின்ற ஒரு சின்ன விஷயம் வந்து எனக்கு தோணுச்சு. கொஞ்சம் கிரேசியாக தான் இருக்கும். பட் வந்து திடீர்னு எனக்கு இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்கோம் டிவியில், ஸோ அந்தளவுக்கு நமக்கு தெரிஞ்சதில்லை. ஸோ இப்போ தேட்டரில் பார்க்கும்போது அந்த சீனை பார்க்கும்போது எனக்கு இவர் நாகசைத்தன்யாவை அந்த இடத்துல காட்டும்போது, ஸோ இப்போ இவர் இங்கே இருக்காருன்னா அப்போ அந்த இடத்துல இவர் யாரை போட்டு அந்த சீனை எடுத்திருப்பாருன்னு, ஸோ அது வந்து ஒரு எண்டிங்கே இல்லாமல் போயிட்டுருக்கும். இதை நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து எண்டிங்கே இருக்காது. ஸோ இது வந்து ஒரு லூப் மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு பிடிச்சவங்களை அதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணி பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து தோணுச்சுன்னா அதை நீங்கள் யாராக இருக்கும்ன்ற மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க. அண்ட் வந்து ஜிவிஎம் சார் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு தோணுச்சா அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். பாய். 141 மூவி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். மூவி நேம் விண்ணை தாண்டி வருவாயா, விஆர் மாலில் பார்த்துருக்கோம். ஷோ டைமிங் 12:40 PM.